ஹாய், இது பயிற்சிக்கான வீடியோ. பை அண்ட் செல் பரிந்துரைக்காக கிடையாது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பேசிக் பார்ட் 2ல வெயிட்டேஜ்னா என்ன, லாட் சைஸ்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன, எக்ஸ்பினா என்ன, இந்த 4 பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்எஸ்சியோட இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி, பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸ். இந்த இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் ரெண்டுமே இருக்கு. நம்ம இப்போ என்எஸ்சி இந்தியாவில் இருக்கிற ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி பார்க்குறோம். அதில் வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி, மிட் கேப்பு. பிஎஸ்சியில் வந்து சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ். இந்த நிஃப்டி 50 வந்து எதை வச்சு மூவ் ஆகுதுன்னா 50 கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வச்சு தான் இந்த நிஃப்டி 50 மூவ் ஆகுது. அந்த 50 கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த பர்ஃபார்ம் தான் வந்து வெயிட்டேஜ்னு நம்ம சொல்கிறோம். அது ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்கு. டாப் 3, டாப் 10 அந்த மாதிரி இருக்கு. அதில் என்னென்ன கம்பெனிக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து நிஃப்டி 50ஓடது. இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சிக்கு 11.48%, ரிலையன்ஸ்க்கு 9.96, ஐசிஐசி பேங்க்கு 8.11, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ மொத்தம் இது 50 ஸ்டாக் இருக்கு. 50 ஸ்டாக்ல இந்த 8 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50% வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிற 42 ஸ்டாக்கும் சேர்ந்து தான் 50% வருது. இப்போ அந்த 42 கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த 8 மேலே இருக்கிற இந்த 8 கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்காது. அதே மாதிரி இந்த 8 கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து கீழே இருக்கிற 42 கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாலுமே அதோட மூவ்மெண்ட் இருக்காது. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு புரியும். மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நிஃப்டிலே அப்படிதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக கான்ட்ரிபியூஷன் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, அடுத்தது ஐசிஐசி பேங்க்கு, அடுத்தது எஸ்பிஐ, அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த மூணோட கம்பெனியோட ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 68% வருது. பேலன்ஸ் இருக்கிற 9 ஸ்டாக்கும் சேர்ந்து தான் வந்து பேலன்ஸ் இருக்கிற பெர்சன்டேஜ் கொடுக்குது. ஸோ இதே மாதிரி தான் பின் நிஃப்டிக்கு, பேங்க் எக்ஸ்க்கு, எல்லாத்துக்கும் இதே கண்டிஷன் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாட் சைஸ். அதாவது நம்ம கேஷ் மார்க்கெட் இல்லாட்டி ஸ்பாட் மார்க்கெட்டு, கேஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம ஒரு ஷேர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஷேர் வாங்கிக்கலாம், 2 ஷேர் வாங்கிக்கலாம், இல்லை 3 ஷேர் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிரியும் இருக்கோ அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டாக்ல வந்து 1, 2, 3 அப்படின்னு வாங்கிக்கலாம். ஆனால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம வாங்க முடியாது. அங்கே வந்து லாட் சைஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாட் சைஸ் இருக்கு. நிஃப்டிக்கு வந்து 25, பேங்க் நிஃப்டிக்கு வந்து 15, பின் நிஃப்டிக்கு வந்து 40, மிட் கேப்க்கு 75, சென்செக்ஸ்க்கு 10, பேங்க் எக்ஸ் 15. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. 25 குவான்டிட்டி சேர்ந்தது லாட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு லாட்டுங்கிறது வந்து 25 குவான்டிட்டி நிஃப்டிக்கு, பேங்க் நிஃப்டிக்கு 15. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்டாக்கை பொறுத்து அது மாறும். அதாவது வந்து மொத்தம் ஒரு 180 ஸ்டாக்ஸ் மேலே இருக்கு. அதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 எடுத்து கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்னொன்று டிசிஎஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 550, டிசிஎஸோட லாட் சைஸ் வந்து 175. ஹெச்டிஎஃப்சியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1476 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரேட் வந்து அதாவது லாட் சைஸ் எப்படி மாறுபடும்னா, ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்க லாட் சைஸ் வந்து கூடும். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ப்ரைஸ் வந்து 1470ன்னு வச்சுட்டிங்கன்னா லாட் சைஸ் வந்து 550. இதே டிசிஎஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3850 ரூபா, அதோட லாட் சைஸ் வந்து 175 ரூபா. அந்த மாதிரி அந்த ப்ரைஸோட ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கம்மியாக லாட் சைஸ் வந்து கூடும். ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் வந்து லாட் சைஸ் வந்து குறையும். இப்படி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பாட் ஆர் கேஷ் மார்க்கெட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு ஷேருக்கு வந்து ₹1. இப்போ சப்போஸ் ஒரு ஷேர் வாங்குறோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட 1470 ரூபானா 1470 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்டாக் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம வாங்க முடியாது. இப்போ அந்த லாட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு லாட் சைஸ் வந்து 550னா இப்போ 1470ஓட ப்ரைஸு இதுங்க செக் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு
1480. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 13 ரூபா 70 காசு இருக்கு. அப்போ இது 13 ரூபா 70 காசு இருக்கிறப்போ நம்ம இந்த 13 ரூபா 70 காசு இருக்கிற அந்த ப்ரீமியத்தை நம்ம வாங்கணும்னா எவ்வளோ பணம் கொடுக்கணும்னா 7835 ரூபா கொடுக்கணும். 13 ரூபா 70 காசு இன்ட்டு 550, லாட் சைஸ் வந்து 550, 7835 ரூபா கொடுக்கணும். அதே மாதிரி டிசிஎஸ்ல லாட் சைஸ் வந்து 175. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 3850 ப்ரைஸோட ப்ரீமியம் வந்து 60 ரூபா 40 காசு. அப்போ 60 ரூபா 40 காசுனா நம்ம 60 ரூபா 40 காசு இன்ட்டு 175 ரூபா போடுறப்போ 10,770 ரூபா வருது. இந்த மாதிரி ஆப்ஷன்ல நம்ம பை பண்றப்போ அந்த லாட் சைஸ் என்னவோ அந்த ப்ரீமியம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாட் சைஸை மல்டிபிள் பண்ணிட்டு நாம வாங்கிக்கணும். அடுத்தது வந்து கான்ட்ராக்ட். ஆக்சுவலி ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் பிளஸ் வீக்லி கான்ட்ராக்ட் 2 கான்ட்ராக்ட் இருக்கு. நம்ம மந்த்லியில ட்ரேட் பண்ணோம்னா அந்த மந்த் முடிகிற வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் ஓப்பன்ல இருக்கும். நம்ம அது வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வீக்லியுமே. வீக்லியில பார்த்தீங்கன்னா அந்த வீக் முடிகிற வரைக்கும் இருக்கு. அந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதில் ட்ரேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் 3 மாசம் கொடுத்துருக்காங்க, மே, ஜூன், ஜூலை. இப்போ இந்த மே மந்த்ல நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அந்த மே மந்த் வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ இந்த 3 மாசத்துல வேற என்ன, சப்போஸ் ஜூன் மந்த்ல நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாலும் ட்ரேட் பண்ணலாம், ஜூலைல பண்றதுனால பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எந்த மந்த் கான்ட்ராக்ட் நம்ம எடுத்தாலுமே அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த மந்த் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. வீக்லியோட கண்டிஷன் மாதிரியே தான். பாருங்க, பேங்க் நிஃப்டிக்கு எடுத்து வச்சிருக்க எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு, இப்போ நிஃப்டினா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஒவ்வொரு இதுக்குமே வீக்லியில் வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இப்போ நிஃப்டி எப்போ எக்ஸ்பைரி ஆகும்னா வியாழக்கிழமை. எவரி வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். பேங்க் நிஃப்டி வந்து புதன்கிழமை வார புதன்கிழமை. அது வந்து கரண்ட் வீக் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட் வீக் கான்ட்ராக்டுக்கு எல்லாமே பொருந்தும். அது வந்து நிஃப்டியில் வந்து வியாழக்கிழமை கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிரும். பேங்க் நிஃப்டியில் அந்த வீக்கோட கான்ட்ராக்ட் புதன்கிழமை க்ளோஸ் ஆகும். பின் நிஃப்டியில் செவ்வாய்க்கிழமை, மிட் கேப்பில் திங்கக்கிழமை, சென்செக்ஸில் ஃப்ரைடே, பேங்க் எக்ஸில் வந்து மண்டே. ஸோ இந்த மாதிரி அந்தந்த டேட்டில் வந்து அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த வார கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். பாருங்க, இது வந்து 22 இருக்கா, 22 முடிஞ்சதுக்கு பாருங்க எவ்வளவு வீக் கான்ட்ராக்ட் ஓப்பன்ல இருக்குன்னு. 29 மே, அதாவது இப்போ கரண்ட்ல இருக்குது 22, அடுத்த வார கான்ட்ராக்ட் 29, அதுக்கு அடுத்த வார கான்ட்ராக்ட் 5, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நான் 1 மாசம் கழிச்சு 12. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதில் நம்ம எதில் வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அதில் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.